பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்றைய பட்ஜெட் குறித்து நீங்க சன் நியூஸ் உட்பட பல்வேறு ஊடகங்களில் கொடுத்த பேட்டியில ரொம்ப வரவேற்று பேசியிருந்தீங்க. பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, சாமானியர்களை ஏமாற்றக்கூடிய பட்ஜெட்டா இது போயிடுச்சு, ஜிகுனா பட்ஜெட்டா இது இருக்கு அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா நீங்க வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்றீங்க, அப்படியெல்லாம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய பறவைகள் உட்பட எல்லாத்தையும் டீட்டெயில் பண்ணி இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ஸ்பெஷலா எனக்கு ஒரு கவனத்தை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இந்த எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கும்போது எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம முதல்ல அண்ணாமலையை பேசுவோம். அண்ணாமலை ஒரு கோமாளி, அது சாட்டையால் அடிச்சுட்டதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். ஐபிஎஸ்லாம் படித்தேன், அதனால ஐபிஎஸ் படித்தவங்களாம் கோமாளியாக இருக்க முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ஒழுங்காக படித்தவராக இருந்து ஐஏஎம்லாம் படிச்சிருந்தாருன்னா அம்மையார் ப்ரெசென்ட் பண்ண பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டையும் நம்ம பார்க்கணும். இப்போ அவர் நின்ன கோயம்புத்தூரில் போன அசம்பிளி சீட்டில் டிஎம்கே பெருசாக ஜெயிக்கல. கொங்கு மண்டலத்தில் டிஎம்கே தோற்று போன ஏரியா அது. உடனே அந்த ஏரியாவை புறக்கணிக்கல. ஒரு பட்ஜெட்லேயும் கோயம்புத்தூருக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் இன்ஃபேக்ட் அவினாசிலேருந்து சத்தியமங்கலம் வரைக்கும் மெட்ரோ போடலாம் லைன் அப்படிங்கிறது ஸ்கீமை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது ஒன்றிய அரசு தான் முடிவு பண்ணணுங்கிறது தானே? இல்லை, டேபிளில் வச்சுருக்கிறோம், அவங்க கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும். இப்போ அவங்க கொடுக்காட்டா கூட தமிழ்நாடு மெட்ராஸில் மெட்ரோ இவங்க வேலை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. போரூர் டு பூந்தமல்லி இப்போ ஓகே ஆகிடுச்சு. இந்த இயர் எண்டுக்குள்ளே திறந்துருவாங்க. டிசம்பரில் ஓட்டுறோன்ட்டாங்க. அப்போது ஒரு கேரளா மாதிரி ஒரு இருக்கிற அப்போசிஷனில் இருந்தார்னா இவரே தெங்கம் தென்னரசை கூப்பிட்டு போய் அம்மையார் மாடி உட்காத்தி, என் ஊருங்க, நானும் கவுண்டேன், என் ஊர் என்ன பிரதமரே சொன்னார், பெரிய ஜாதியே அவர் பின்னாடி இருக்குன்னு, இது எங்கள் ஊருங்கண்ணே, எனக்கு பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டு அதை ஒப்பீனியனை வாங்கி கொடுக்கணும். அப்படி வாங்கி கொடுத்தாருன்னா அவினாசியிலேருந்து சத்தியமங்கலம் வரைக்கும் எல்லோரும் மெட்ரோவில் போயிட்டு வருவாங்க 4 வருஷம் அண்ணாமலை பேரை சொல்லிட்டு. அதை விட்டுட்டு ஜிகினான்னு பேசின்னு இருக்கக்கூடாது. ஒன்று. இதே யூனியன் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பீகாரை தவிர வேறு ஏதாவது பேர் சொன்னாங்களா? இல்லை. தமிழ்நாடு பேர் சொன்னாங்களா? இல்லை. கேரளா பேரை சொன்னாங்களா? ஆனால் இந்த பட்ஜெட்டில் பொதுவாக எல்லா டிஸ்ட்ரிக்டையும் கவர் பண்ணி தான் இந்த பட்ஜெட்டை அவர் பேசினார். முதல்ல இதுக்கும் அதுக்குமே நம்ம கொண்டாடணும். எனக்கு ஓட்டு போட்டவனுக்கு தனி, எனக்கு ஓட்டு போடாதவன் தனின்னு அந்த அம்மா பேசினாங்க. என்னை ஆட்சி அதிகாரத்தில் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற மாநிலத்துக்கு தனி அப்படின்னு தான் அவர் பேசினார். போன வாட்டி கேட்டபோது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் இருக்கிற பட்ஜெட்டுன்னாங்க. அப்போ நாங்கள் இது அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணியிருந்தோன்னா இது நீங்கள் தருமபுரியில் ஆரம்பித்து நீலகிரிஸ் வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே கொடுத்துருக்கூடாது. ஆனால் அவங்க எல்லா ஊருக்கும் செஞ்சுருக்குறாங்க. அதுவே பெரிய வித்தியாசம் இந்த பட்ஜெட்டுக்கும் அந்த பட்ஜெட்டுக்கும். அப்போ எது ரயில்வே மாதிரி ஒரு பெரிய துறையை பற்றி அந்த அம்மையார் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆமாம், ரைட்டாக எதாவது பேசினாங்களா? இவ்வளோ ஆக்சிடெண்ட் நடந்தது எதாவது பேசினாங்களா? பேசலை. ஆனால் இவர் ஒரு விஷயத்தையும் டீட்டெயில்டாக பேசியிருக்கிறார். எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த இண்டஸ்ட்ரி வரப்போகுது, சிப்காட் என்ன செய்ய போகுது, சிட்கோ என்ன செய்ய போகுது, ஹோசூரில் ஒரு நாலேஜ் காரிடார், ஒரு டைடல் பார்க். அதாவது பெங்களூரில் ஒரே கூட்டம், பயங்கரமாக டிராஃபிக் ஜாம்ஸ் தான் ஆகுது. இப்போ நான் பெங்களூரில் தான் படித்தேன். என் ஆஃபீஸில் என்னோடய வீட்டிலேருந்து என் காலேஜ் 25 கிலோமீட்டர் இருந்தது. அந்த காலத்தில் 20 நிமிஷத்தில் மோட்டார் சைக்கிளில் போயிட்டுருந்தோம். இன்றைக்கி அங்கே போனோன்னா 4 மணி நேரம் ஆகுது. அது ஏன் ஐடி செக்டர்னால தான் வந்திருக்கு. ஹோசூருங்கிறது ஒரு ட்வின் சிட்டி மாதிரி இருக்குது. இப்போ யாராவது ஹோசூர் போயிருக்கீங்கன்னா ஒரு ட்வின் சிட்டி மாதிரி தான் இருக்குது. ஒரு பார்டர்னே உங்களுக்கு தெரியாது. பல கிராமத்தில் வெறும் அந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை இழுக்கிறதுக்கு அதை ஒரு நாலேஜ் காரிடாராக டிக்ளேர் பண்ணி அங்கே ஒரு டைடல் பார்க் பண்ணி போட்டிருக்காரு. இது தொலைநோக்க பார்வை இல்லையா? கள்ளக்குறிச்சி ஒரு பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கு ஒரு சிட்கோ பார்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில் க்ரீன் எனர்ஜிக்கும் ஈவிக்கும் தனியாக ஒரு பார்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. திருச்சிக்கு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதை விட்டு வச்சுருந்தாங்க? இதெல்லாம் நீங்கள் தொழில் டெவலப் பண்ணுற மாதிரி ஏரியா. போன பட்ஜெட்டில் பெரம்பலூரில் செருப்பு தைக்கிற
ஷூ தைக்கிற ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணேன். கிராக்ஸ்னு ஒரு பெரிய செருப்பு கம்பெனி வந்து பெரம்பலூரில் தைக்கிறாங்க. அது ஒரு பேக்வேர்டு ஏரியா எது பெரம்பலூருங்கிறது. அவ்வளோ தூரம் டெவலப் பண்ணும்போது இதை போய் நீங்கள் எப்படி ஜிக்னான்னு சொல்லுவீங்க? புரியுது. ஆனா இதெல்லாம் சொல்லுவீங்க, ஆனா செய்ய மாட்டீங்கன்னு இப்போ விஜய் கிராக்ஸ் சொல்றாரு. வந்துருச்சு இல்லை? விஜய் முதல்ல எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம விஜயை பற்றி பேசுவோம். அவர் இன்னைக்கு 2 பக்கம் அறிக்கையில இல்லை வீட்டிலேருந்து சொன்னாரா, இல்லை வீட்டுக்குள்ளேன்னு சொன்னாரா, இல்லை வீட்டுக்கு வெளில வந்து சொன்னாரா? அவர் ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு. ட்விட்டரில் சொல்லியிருக்கிறாரு. ரைட்டா? முதல்ல மக்களுக்கு நடுவில் வரட்டும் அவர். ரைட்டா? கொஞ்சம் வெயில் அவர் மேலே படட்டும், அதுக்கப்புறம் அவர் பேசட்டும். ரைட்டா? நான் விஜயை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இப்போ நான் கேட்குது அண்ணாமலை கேட்டு கேள்வி கேட்குறதும் எடப்பாடியை கேள்வி கேட்குறேன். இப்போ கிராக்ஸ் ஃபேக்ட்ரி பெரம்பலூரில் திறந்துருச்சா திறக்கலையா? வந்துருச்சு, ராணிப்பேட்டில் டாடா மோட்டார்ஸ் ஃபேக்ட்ரிக்கு இனாக்ரேஷன் பண்ணிட்டாங்களா பண்ணலையா? பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன நம்பர்ஸை விட அதிகமான இது employees பண்றாங்களா? இருக்கிறாங்க. சரி, காட்ரேஜ் கன்சியூமர் பெரிய கம்பெனி, டாடா கம்பெனி ஈக்குவலான கம்பெனி, சிந்தால் சோப்பு வந்துதா வரலையா? அப்போ போன வாரம் நம்ம முதலமைச்சர் தொடர்ந்து அங்கேருந்து சிந்தால் ஒரிஜினல் சோப் வந்துதா வரலையா? வந்துதா வரலையா? வந்தது. அப்புறம் இன்னும் என்ன வேணும்? இப்ப என்ன நடக்கல? அவங்க என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, இவ்வளவு இத்தனை- செய்யறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கடன்கார மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தி அது ஏன்னா நீங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தீங்கன்னா கடன் குறைய போகுது. ஏத்துக்க வேண்டியதை ஏத்துக்கிட்டா கொடுக்க ஏத்துக்கு எப்படி கொடுப்பீங்க? சட்டம் என்ன சொல்லுது? நம்ம எல்லாமே அரசியல் சட்டம் வந்து இது தனி அரசாங்கம் வந்த ராஜா இல்லை, நாங்கள்லாம் பிரஜை இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் அரசியல் சாசன சட்டத்தை பண்ணியிருக்கிறோம். அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுது? இது கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறது. அப்போ மாநிலமும் சென்ட்ரலும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. அரசியல் சாசன சட்டத்தில் 3 இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எதெல்லாம் டிசைட் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எதெல்லாம் டிசைட் பண்ணலாம், எது 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுறது என்னென்னு இருக்குது. எஜுகேஷனுங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. 75 தான் கன்கரண்ட் லிஸ்ட்லேயே வந்தது இந்திரா அம்மையார் சமயத்தில். அப்போ அதில் என்னென்னா நீங்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம், கம்பல்சரியாக ஏற்றுக்கணும்னு சொல்ல முடியாது. நிதி ஆதாரத்தை அதோடு நீங்கள் டைப் பண்ண முடியாது. இந்த தகராறுலாம் எதனால் வந்தது? நீங்கள் ஒன்று 3 லாங்குவேஜ் ஃபார்முலான்னு சொல்கிறீங்க, எனக்கு வானாங்கிறீங்க நீங்கள். கரெக்டாக? ஆமாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம், பணத்தை நிறுத்த முடியாது. நீங்கள் பணத்தை நிறுத்தினால தானே இது ப்ராப்ளம். இன்னொரு இடத்துல சுற்றி காட்டினார். எப்படின்னா எப்போதும் காங்கிரஸ் ஆட்சியை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு போதை உண்டு. 2014-15 சென்ட்ரோட ஷேர் ஆஃப் டேக்ஸஸில் 3% மேலே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி அது 1.5% கீழே போயிடுச்சு. அதே கணக்கில் பார்த்தீங்கன்னா 45,000 கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்கணும். அந்த அதை வந்து வட மாநிலத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த 45,000 கோடி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கடன் இல்லையே. சரி, எங்களோட ஜிடிபிக்கு எகென்ஸ்டாக லோன் வாங்குறது தமிழ்நாடு 26% இருக்குது. ஜிஎஸ்டிபின்றாங்க. ஜிஎஸ்டிபிக்கு 26. ஜிடிபி தான் ஜிஎஸ்டிபி. ஜிடிபிங்கிறது நாட்டுக்கு, இது ஸ்டேட்டுக்கு 26% இருக்குது. 28 வரைக்கும் வாங்கலாம்னு விட்டுங்க. 26. நீ 100ல் இருக்கிறியா? நீ பேசுற 100ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 85-90, கூடிய சீக்கிரம் 100 தாண்டிடும். நீ இந்தியாவோட கடனா? இந்தியாவோட கடன். அதை நீ பேசாம நீ என்ன 85 எங்க இருக்கு, 26 இங்க இருக்கு? இல்ல, இந்தியாவோட கடன்ங்கிறது எல்லா மாநிலங்களுடைய கடனோடு தொடர்புடையது இல்லையா? அவங்க சென்ட்ரலோட பாருங்க 82% இருக்கு. எதுக்கெல்லாம் வாங்குறாங்க அவங்க? அது நீங்க அண்ணாமலையை கேளுங்க, அது தனி பேட்டி. அண்ணாமலை அந்த கேள்வி நீங்க கேட்கல. இல்ல, மாநிலங்களுடைய வளர்ச்சிக்காக வாங்குறாங்க. என்ன வளர்ச்சி? இப்ப நாங்க பண்ணலங்கிறாங்கல்ல, திமுக பண்ணலங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், எய்ம்ஸ் வந்துருச்சா மதுரையில்? இன்னும் செங்கலாவது ஒரு ஃபவுண்டேஷன் சொன்னது போட்டாங்களா? காம்பவுண்ட் சுவர் கட்டுறதா சொன்னாங்க. அந்த வேலையை அப்புறம் யார் நடத்தலை? போன எலெக்ஷன் சொன்னது இந்த எலெக்ஷன் வரைக்கும் முடிக்கல. அடுத்த 29க்குள்ளே எய்ம்ஸ் வந்துருமா? ஸோ நீங்கள் என்ன யார் செஞ்சாங்க யார் செய்யலைங்கிறத நீங்கள் தானே சொல்லணும். ஒரு ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டோடு நிர்மலா சீதாராமன் விசஸ் தங்கம் தென்னரசு அப்படின்னு சொல்லுவது சரியா? அப்படி பொருத்தி பார்க்கணுமா? தங்கம் தென்னரசு என்ன பண்ண போறேன்னு டீட்டெயில்டாக படிச்சுட்டாரு இல்லை? எதை கேட்டாலும் நோட்ஸ் அப்படின்னு சொன்னது யாரு? ரயில்வேங்கிற வார்த்தையை அந்த பட்ஜெட்டில் இல்லைன்னு தான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ராமேஸ்வரத்தில் ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் பரிதமம் பண்ணியிருக்கோம் கூட அவர் சொல்லிட்டாரு. இன்னும் என்ன சொன்னோம், ஹோசூரில் ஏர்போர்ட்டு கேட்டோம்.
பெங்களூரில் இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட் அந்த சைடில் இருக்குது. ஹோசூரில் இந்த பக்கம் நீங்கள் ஹோசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கு நடுவில் ஏர்போர்ட் போட்டிங்கன்னா சேலத்துலேருந்து அது வரைக்கும் அது கவர் ஆகுங்கிறத கூட சொல்லியாச்சு. அங்கேருந்து இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. இதெல்லாம் தொலை தூரத்துல இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை பொருளாதார ரீதியா உருவாக்கி கொடுப்பதற்கு உண்டான ஒர்க்கு. சாமானியர்களுக்கு நேரடியாக பலன் பெறக்கூடியதுன்னு என்ன இருக்கு அப்படின்னு அப்படி கேக்குறாங்க. இதெல்லாம் இப்போ இது ஒத்துக்கிறீங்க, இதெல்லாம் தொலைநோக்கு பார்வைன்னு ஒத்துக்கிறீங்க. நான் உங்கள்ட்ட பேசுறது மூலமா கன்வின்ஸ் ஆகிறதா சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்லை அது உண்மைதானே, இது வரைக்கும் ஆமா. சொன்னது பண்ணியிருக்காங்க. ஆமா. டைடல் பார்க் இருக்குல்ல, ஆ, கோயம்புத்தூர் போனால் அங்கே ஐடி கம்பெனினால ஆமா, இருக்குல்ல, இருக்கு. ம், மதுரையில் ஹெச்சிஎல் கம்பெனி இருக்கா இல்லையா? இருக்கு, இருக்குல்ல, இருக்கு. அப்போ பொய் சொல்லலைல்ல. பண்ணல. ஆனால் பிஜேபி சொன்னது இது வரைக்கும் ஒன்றும் செய்யலைல்ல. நம்மளுக்கு எய்ம்ஸே உதாரணமா இருக்கு. எய்ம்ஸே உதாரணமாக இருக்குது. ஸோ அண்ணாமலையை பற்றி நம்ம பேச வேணாம். அதனால தான் சொல்கிறேன் அண்ணாமலை கோமாளின்னு. புரியுது. சரியா, அதை தள்ளி எடுத்து வச்சுருவோம். அடுத்தது இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, நம்ம ஒன்றும் பண்ண சாமானியனுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. ம். உரிமை தொகையை ஒரு லெவலுக்கு எந்த லெவலில் கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ கொடுத்துட்ருக்காங்க. அது கண்டினியூ பண்ண போகிறேங்கிறாரு. அது சாமானியனுக்கு இல்லை, யாருக்கு அது? எடப்பாடி வந்து பெட்ரோலை பற்றி பேசினதா சொல்கிறாங்க. ஆமா, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இல்லைன்னு ஆமா. சொன்னதா சொல்றேன். அப்போ அவரோட கூட இருக்கிற நண்பர் கூட பக்கத்துலேயே யாரும் அவர் வந்து 5 எம்எல்ஏ அமுச்சு வச்சார்ல, அதுவும் ஏடிஎம்கே ஜெயிக்க வேண்டிய சீட்டெல்லாம் கொடுத்து அவர் 3 பேரை ஜெயிக்க வச்சார்ல. அந்த உரிமையில் அம்மையாரை கேட்கலாமே. அம்மையார் 60 ரூபாய்க்கு 60 டாலர் தான் கச்சா எண்ணெய் விலை விற்குது. நீங்கள் வந்து ஏன் குறைக்கலன்னு யாரை கேட்கணும்? அம்மையாரை கேட்கணும். ரெண்டாவது, அம்மையாரோட குருஜி இருக்கிறார்ல மோடி, அவரோட நண்பர் கல்யாணத்துக்கெலாம் போயிட்டு வந்தார்ல, அவர் பெட்ரோல் பங்க்கில் 5 ரூபா கம்மியாக ஹாப்பி ஹவர்ஸ்ன்னு பெட்ரோல் விற்கிறாரு. அப்போ ஏன் நீங்கள் வந்து ரிலையன்ஸ் 5 ரூபா விற்கும்போது இந்தியன் ஆயில் 5 ரூபாவில் கம்மியாக விற்கலன்னு அதிமுக என்றைக்காவது கேட்டிருக்காங்களா? கேட்டதில்ல. ஏன் கேட்கல? ஸோ ஆக மொத்தம் பொருள் என்னென்னா, ஏதாவது எதிர்க்கணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த பட்ஜெட்டை பேசுகிறீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். ஸோ உரிமை திட்டம் போயிட்டுருக்குது. இப்போ வந்து 3ஆம் பாலுக்கு கூட அவங்க வந்து அந்த தொகையை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஊர்காவல் படைகள் மாதிரி ஒரு பாதுகாப்பு படை வீரர்களாகவும் அவங்கள பண்ணி நாங்கள் பண்ணுறேங்கிறாங்க. பணி நிமித்தம். இப்போ வந்து வீடு நம்ம காரில் எங்கேயாவது போனால் ஹோட்டலுக்குள்ளே வந்து பணம் கேட்குற அளவில் இருக்கிறவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரு. தாய்மானவர்னு ஒரு திட்டம் சொல்லியிருக்கிறாரு. தட் இஸ் ஆர்ஃபன் சில்ட்ரன், சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரனுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கூலுன்னு போய் சேருங்கன்னா மாதம் 2000 ரூபா தரேங்கிறாரு. அது சாமானியனுக்கு இல்லாமல் பணக்காரங்களுக்கு செய்கிறாங்களா? இல்ல கல்வி கடன் ரத்து அந்த மாதிரி பெரிய அளவுக்கான மேசிவான கல்வி கடனை நீங்கள் தான் நிறுத்திட்டீங்களே, நாங்களா நிறுத்தினோம்? ம். கல்வி கடனை வந்து நிறுத்தினது நீங்கள் தான். பேங்க்கெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. நாங்கள் பரிந்துரை தான் செய்ய முடியும். புரியல. இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? சென்ட்ரல் எஸ்பிஐ இந்த மாதிரி பேங்க் எல்லாம் அதுதான், அவன் தான் கல்வி கடன் கொடுத்துருக்குறான். ஆமா. அவன் யாருக்கு இப்போ கடன் தள்ளுபடி 15 லட்சம் கோடி பண்ணியிருக்கிறான். 15 லட்சம் கோடி 5 வருஷத்தில் கடன் தள்ளுபடி பெரிய பெரிய கார்பரேட்டுகளுக்கு பண்ணியிருக்கிறான். அப்போ யாரால இந்த ஸ்டூடெண்ட் லோன் எல்லாம் தள்ளுபடி செய்ய முடியும்? அவனால தான் செய்ய முடியும். அவன் பேங்க்ல அவன் கண்ட்ரோல்ல இல்ல இருக்கு. வாக்குறுதி திமுக தானே கொடுக்குறாங்க. வாக்குறுதி நாங்கள் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு நினைச்சோம். காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தா பேசி வாங்கி கொடுத்துருப்பாங்க. காங்கிரஸ் அப்படி செய்ய தயாரா இருக்கிறீங்க? காங்கிரஸ் பண்ணியிருக்கிற முன்னாடி ஃபார்மர் லோன் நாங்கள் இந்த அம்பானிக்கு லோன் தள்ளுபடி பண்ணோம். அனில் அம்பானியை சொல்கிறேன் நான், ஒன்றும் முகேஷ் அம்பானின்னு கேட்ட போகிறீங்க. 40,000 கோடியை வந்து 500 கோடிக்கு விற்றது யார்? அவரை ஒரு நாளைக்கு அந்த ஒரு படத்தில் அஜித் கேட்பார்ல, போலீஸ் 100 ரூபா 1000 ரூபா திருடினா போலீஸ் ஸ்டேஷனு, 1000 கோடி அடிச்சிட்டா அவனுக்கு என்னன்னு. இது வரைக்கும் அனில் அம்பானியை ஒரு நாளைக்கு கூப்பிட்டு நீங்கள் விசாரிச்சிருக்கீங்களா? அதே விவசாய கடனை தள்ளுபடி பண்ணும்போது என்னெல்லாம் பேசினீங்க? ஸோ ஒரு காங்கிரஸ் ஆட்சி வந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து ஸ்டாலின் சார் சொல்லி ஒரு கரெக்டான குறிப்பெல்லாம் கொடுத்தாங்க. எந்தெல்லாம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலையோ, எந்த அப்பா அம்மாவால் கடன் கட்ட முடியலையோ, நிஜமாகவே அதனால் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவன்லாம் இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறானோ அவனுக்கெல்லாம் கூட கல்வி கடன் ஏன் குறைக்கலன்னு கேட்பார். யார்? அண்ணாமலை. அது வேறு விதாந்தாவாதம். அது நிஜமாகவே ஒருத்தர் படிச்சிட்டாரு, டிகிரி வாங்கிட்டாரு, வேலை கிடைக்கல, பேங்க் மேனேஜர் கல்வி கடன் கேட்டு தொல்லை பண்ணுறாருன்னா காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பண்ணுவோம். ஏன் பண்ண மாட்டோம் சார்? $148 கச்சா எண்ணெய் விலை விற்கிறச்சா கூட நாங்கள் 70 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்ட கட்சி, 400 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் கொடுத்த கட்சி.
நீங்கள் $60 விற்கும் போது நீங்கள் $1000 மனஸ்கூசாம சிலிண்டரை வச்சுட்டு நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க. ஆனா காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதிகள்ல 50 ரூபாய் ஆக்குவோம் பெட்ரோல்ன்ற பிரச்சாரங்கள் இருக்கு. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து டேக்ஸை குறைச்சிங்கன்னா $50 வந்துடும். டேக்ஸ் யார் போடுறீங்க? ரஷ்யாலேருந்து வாங்கின எண்ணெயை மக்களுக்கு பெட்ரோல் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக $60 பெட்ரோல் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது அம்பானி வாங்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கிறார்ல. நீங்கள் தானே சார் மாற்றி மாற்றி அண்ணாமலை தானே பதில் சொல்லணும். நீங்கள் ஸ்டார்லிங்கை வந்து உள்ளே விட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவன் தேச விரோதி, அவன் வந்து மணிப்பூரில் டெரரிஸ்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அம்பானியும் மிட்டலும் கையெழுத்து போட்டால் அவன் தேசபக்தராக மாறிட்டானா? நேற்று வரைக்கும் தேச துரோகி, 2 நண்பர்களோட கையெழுத்து போட்டால் அவன் தேசபக்தரா? இறுதியா ஒரு கேள்வி சார். சென்ட்ரல்ல இருந்து வர வேண்டிய பணங்கள் பெருசா வர்றதில்லை. அதை தாண்டி தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாட்டுக்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேக நிதியை கல்விக்காக நாங்க சேர்த்துறோம்னு சொல்லிட்டு அந்த பிரதான் பிரச்சனைக்குரியதா சொன்ன அந்த 2400 கோடியை நம்மளே பயன்படுத்துறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. இப்படியான சூழல் வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது ஓகே வாழ்த்துக்கள் சொல்ல முடியும். பட் நிர்வாகமா அவங்கள பார்க்கும்போது ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ள அதுக்கு தான் போறாங்க. கடன் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அதால தப்பு இல்லையா சார்? தப்பு ஒரு இல்லை. மாநிலம் கடனா போகுதுன்னா வீணா நீங்கள் போகும்போது $100 நான் $100 டேர்ன் ஓவருக்கு $100 வியாபாரம் பண்ணுறேன், நான் $26 கடன் வாங்கியிருக்கிறேன், என்ன பார்த்தது நான் தப்புங்கிற. இன்னொருத்த ஆட்சி பண்ணுறான், $100 கடன், $100 வியாபாரத்துக்கு $85 கடன் வாங்குறான். அவனை கேள்வியை கேட்கறத விட்டு என்ன கேள்வி கேட்டுன்னு இருக்கிற? இல்ல அவங்க எக்கேடோ கெட்டு போறாங்க. நம்ம ஆளுங்க 26 ரூபா வாங்குறது தப்பா டெஃபினட்டாக சரியா? நாளைக்கு growth. இப்போ இதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ டைடல் பார்க் வருது. ம். டைடல் பார்க்கில் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும்? ஒரு 20,000 பேர் 10,000 பேர். டைரெக்டாக 10,000 பேருக்கு வேலை கிடைக்கணும், 40,000 பேருக்கு வேலை கிடைக்கும். ம். நீங்கள் 10,000 பேருக்கு கிடச்சிதான். ம். 2,000 பேருக்கு கிடச்சா 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும். அந்த 10,000 பேர் சாப்பிடுவான்ல, ம். வண்டி ஓட்டுவான்ல, ம். அவங்களாம் ஜிஎஸ்டி வரும்ல. ம். ஸோ எக்கானமி க்ரோ ஆகும்ல, ம். வருமானம் ஏறும்ல. ம். ஸோ நான் கடன் வாங்கி செலவு பண்ணால் தான் வருமானம் ஏறும். என் மக்கள் படித்தா தானே வேலைக்கு போவான், வேலைக்கு போனால் தானே சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்சா தானே அவன் செலவு பண்ணுவான், செலவு பண்ணால் தானே எனக்கு டேக்ஸ் கலெக்ஷன் வரும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ம். இந்த மாதிரி கடன் அதிகமா வாங்குறதுனால ஒவ்வொரு அப்ப நுகரக்கூடிய முதல்ல- பொருட்கள் எல்லாத்துலயும் விலையை ஏத்திடுவாங்க. இல்லைப்பா, விலை ஏற்றம் எதனால் வருது? நீங்கள் நோட்டு நிறைய அடிக்கிறதுனால வருது. யார் நோட்டு அடிக்கிறாங்க? ஸ்டாலின் சார் நோட் அடிக்கிறாரா, இல்லை நிர்மலா சீதாராமன் நோட் அடிக்கிறாங்களா, இல்லை சஞ்சய் மல்ஹோத்ரா நோட் அடிக்கிறாரா? சஞ்சய் மல்ஹோத்ரா யாருக்கு ஆமஞ்சாமி போட்டுட்டு இருக்கிறாரு? பண்ணுற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு எம்எல்ஏ போட்டு இருக்கிற. ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல் எங்கள் கையிலையா இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட் கையிலையா ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல் இருக்குது? நாங்கள் ஆட்சி செய்யும்போது படுத்த மேதைகளை நாங்கள் ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டிருந்தோம். நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்தவனையும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவனையும் ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டு விலைவாசி ஏறுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளாதார மேதை கூட உங்களோட இருக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ரகுராம் ராஜன் ஓடி போட்டார், உர்ஜித் பட்டேல் ஓடி போட்டான், விரால் ஆச்சாரியா ஓடி போயிட்டான், அரவிந்த் சுப்ரமணியம் ஓடி போட்டான். எவனுமே தங்க மாட்டேங்கிறாள் உள்ளோட. அப்போ ஒரு ஆள் வேணால் தப்பாக ஓடி போயிடலாம். ரகுராம் ராஜன் துரோகி, காங்கிரஸ்காரன். ஜெய்ட்லியோட சுற்றிட்டு இருந்த அரவிந்த் சுப்ரமணியமே நீ உன்னை திட்டிட்டு இருக்கிறாள். இப்போ அரவிந்த் சுப்ரமணியம் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக ஆக்கினது யார்? அவங்கதான். ஜெய்ட்லி தான். இன்றைக்கி அவர் தெருவா என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? நீ சொல்கிற ஜிடிபி நம்பர் தப்புங்கிறாரு, ஜிஎஸ்டியை கெடுத்துட்டேங்கிறாரு, இந்தியன் எக்கானமி சரியில்லைங்கிறாரு. பொருளாதாரம் படித்தவன் எவனுமே உன்னோட உட்கார மாட்டேங்கிறானே, ஓடி போய்ட்றானே. அப்புறம் ஏதோ சம்திங் ராங் இல்லை? புரியுது. ஒரு நீண்ட உரையாடல் சார். உங்களோட தெளிவா புரியும் விதமா பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார்.